1964 டிசம்பர் 23 மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட புயலால ராட்சச அலைகள் எழுந்து இந்த அழகான ஊருக்குள்ள வந்து இந்த ஊரே இருக்கிறது தெரியாம அழிச்சிட்டு போயிருச்சுங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இங்க வந்துகிட்டு இருந்த போட்மெயில் எக்ஸ்பிரஸ அடியோட கவுத்தி அதுல பயணம் செஞ்ச 123 பேர்த்தையும் இங்கேயே வந்து இந்த அலை வந்து விழுங்கிருச்சுங்க. இந்த மொத்த புயலோட கோர தாண்டவத்தால 2000 பேர்த்துக்கு மேல இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த நகரம் இப்ப வந்து மக்கள் வந்து வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு வந்து அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டுருச்சுங்க. அந்த ஒரு கோர சம்பவத்துக்கு அப்புறம் கூட நிறைய குடும்பங்கள் இந்த மண்ணை நம்பி இன்னுமே வாழ்ந்துட்டு தாங்க வராங்க. அப்படிப்பட்ட இந்த தனுஷ்கோடிக்கு இன்னைக்கு நம்ம பயணம் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இப்போ நேராக பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு கிளம்பியாச்சுங்க. ஒரு கார் ஒன்று பார்த்துருக்கு. ஸோ வந்து தனுஷ்கோடி போயிட்டு அங்கே எப்படி இருக்குது என்னன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன். கைஸ், கேபு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் இங்கே பார்க்கிங்கில் தான் நிற்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்க்கிங்க்கு வந்திருக்கோம். இங்கே 7 சீட்டர் 7 பேர் நாங்கள், அதனால வந்துட்டு 7 சீட்டர் சொல்லியிருக்கு. இப்போ என்ன பிளான்னா தனுஷ்கோடி போனோம், தென் வந்துட்டு கோதாண்டராமர் கோயில், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பிளேஸ் சொல்லியிருக்காங்க. என்ன பிளேஸ் வந்து பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா 7 மணிக்கு ரிட்டன் பஸ் இருக்குது. இந்த வண்டி தான். என்னன்னா தனுஷ்கோடிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துல தான் ராமர் பாதம் இருக்குங்க. சரி, ராமர் பாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தனுஷ்கோடி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம். பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராமர் பாதம் பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போய்க்கலாம் பிளான் பண்ணிட்டோம். ஸோ வந்து இப்போ ராமர் பாதம் பார்க்க வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நம்ம வந்து தனுஷ்கோடி தான். இது மேலேன்னு பார்த்தா பிளேஸ் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அது பின்னாடி பக்கம் போகிறீங்க அப்படின்னா தண்ணியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து வரக்கூடிய கிளிப்ல நானும் என்னென்னவோ எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேங்க. பட் பேசுனதுக்கு அப்புறம் எடுத்து வீடியோ பார்த்தா தான் தெரியுது எல்லாமே ஃபுல்லாக காற்று தாங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை நீங்களே பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு காப்பிக்கு வந்துட்டு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ராமர் பாதம்ல போயிட்டு விசிட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு இளநீ வாங்கி குடிச்சாங்க. ஒரு இளநீ 45 ரூபா கிட்ட என்னவோ சொன்னாங்க. வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு தனுஷ்கோடிக்கு வந்துட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். தனுஷ்கோடிக்கு போற இந்த வழியிலேயே வந்து இந்த ஊருக்கான பெயர் காரணத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. வில் போன்ற வளைந்த கடற்கரையை கொண்டு இருக்கிறதுனால இந்த ஊர் பேர் வந்துட்டு தனுஷ்கோடி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. தனுஷ்கோடியையும் இலங்கையோட தலைமன்னாரையும் இணைக்கிற விதமா ராமர் கட்டியதாக கூறப்படும் ராமர் பாலம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு காணப்படுதுங்க. அது வந்து நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். நம்ம சைட்ல நின்று பார்க்கும்போதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. கூகுள் மேப்ல நீங்க பார்க்கும்போது நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க ஆட் பண்றேன், நீங்க வந்து அதை பாருங்க. நாங்க ஒரு சனிக்கிழமை நாள் வந்துட்டு தனுஷ்கோடி போனதுனால, அதாவது ராமேஸ்வரம் விசிட் பண்ணதுனால அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கிரௌடா தாங்க இருந்துச்சு. ரோடுலாம் வந்துட்டு கொஞ்சம் டிராபிக்கா தான் இருந்துச்சு. இப்போ ரோடு நீங்க பாக்குறது வந்துட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆகிற மாதிரி தெரியலாம். பட் வந்து நம்ம தனுஷ்கோடியை நெருங்க அங்க வந்துட்டு பயங்கர டிராபிக் ஆயிருச்சு. இப்போ நீங்க சைட்ல பாக்குறது தாங்க தனுஷ்கோடியோடைய இடிஞ்ச அந்த ரயில்வே ஸ்டேஷன். பார்க்கும்போது ரொம்ப மனசு வந்து வலிச்சுதுங்க. புயல் வந்து புரட்டி போட்டதுல இன்னுமே அங்க மிச்சம் இருக்கிறது பாத்தீங்கன்னா இடிஞ்ச சில கட்டிடங்கள் தாங்க. அப்படி இருந்துமே வந்து ஒரு சில மீனவர்கள் வந்து இங்க வர சுற்றுலா பயணிகள் அவங்கள மட்டுமே நம்பி இன்னுமே அங்க வந்து குடியிருக்க தான் செய்யறாங்க. ராமேஸ்வரம்ல இருந்து தனுஷ்கோடிக்கு வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து இருக்குங்க. ஆட்டோ, கேப் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவங்கள வந்துட்டு புக் பண்ணீங்க அப்படின்னா கம்மி பிரைஸ்லயே வந்துட்டு உங்களை வந்து தனுஷ்கோடி கூட்டு போய் காட்டிட்டு கூட்டு வந்து உங்களுக்கு ராமேஸ்வரம் விட்டுருவாங்க. போற வழியிலேயே வந்து உங்களுக்கு கோதாண்டராமர் கோயிலும் இருக்கு. ஸோ நீங்க அதையும் பார்க்கறதுனா மறக்காம போய் பாத்துருங்க. நான் அதை போய் பார்த்துருந்தோம். அந்த கிளிப் வந்து உங்களுக்கு லாஸ்டா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்க.
ஆச்சு. எங்கே போயிட்டுருக்கோன்னா அரிச்சல் முனை போயிட்டுருக்கேன். ஏன்னா அந்த இடிச்சு போன சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து அப்புறமா தான் பார்க்க முடியும். ஸோ வந்து இப்போது நம்ம அரிச்சல் முனை பார்த்துட்டு ரிட்டன் போகும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இப்போ நேரம் அங்கே போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு சைடு இருக்கிறது இந்திய பெருங்கடலுங்க, இன்னொரு சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா. இது ரெண்டுமே வந்து சேர்ற இடம் தான் அந்த அரிச்சல் முனை. இந்த தனுஷ்கோடிக்கு வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தம்ங்க, அந்த மாதிரி ஒன்று ஆகுது. ஏன்னே தெரில. அது அந்த காலத்தை வந்துட்டு அது எப்படி நடந்திருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நாம் அப்படியே மெதுவாக நடந்து அரிச்சல் முனைக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் வந்துட்டு இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் வந்துட்டு சேருது. இந்தியாவுடைய லாஸ்ட் பாயிண்ட் இது தான். இங்கேருந்து ஒரு 16-17 கிலோமீட்டரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவுடைய தலைமன்னார் வந்து வந்துடும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க இங்கே வரேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கும்போது வந்து இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் புயலாக இருக்கும், இல்லை வந்துட்டு ஏதாவது மழையாக இருக்கும். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். செமையாக இருக்குது பார்க்க. இனி அந்த சைடு கடற்கரை இருக்குது, அங்கே எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. இனி அடுத்து அங்கே போகணும். ஃபைனலி இந்தியாவுடைய லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், தனுஷ்கோடி. இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தான் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவுடைய தலைமன்னார் இருக்குது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். ரெண்டுமே வந்துட்டு சேர்ற இடம் தான் இந்த அரிச்சல் முனை. நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட்டுங்க. நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா டாக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷ்கோடி இது எல்லாமே சேர்ந்து சுற்றி பார்க்குறது வந்துட்டு ஒரு 1800 ரூபா கேட்பாங்க. அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே தனுஷ்கோடி வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுவும் கிளைமேட் வெதர்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற நேரம் அது வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது, கிளியராக இருக்குது வெதரு. அதனால எங்களுக்கு இது வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் இங்கே ஒரு 2-3 டைம் வந்திருக்கேன். பட் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே என்னை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கு எதாவது சரி எங்களுக்கு வந்து வெதர் மோசமாக இருக்குனால நீங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் நானே இங்கே வரேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் நல்லா ஃபோட்டோ எடுத்து செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. இனி வந்துட்டு அந்த சைடு பே ஆஃப் பெங்கால் போகலான்ட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு இந்தியன் ஓஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இனி அந்த சைடு போய் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பே ஆஃப் பெங்கால் போக போகிறோம். அந்த சைடு அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் அந்த ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன், அந்த சர்ச்சு, அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கும் இல்லையா, அதை போயிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குல்ஃபி வாங்கி சாப்பிட்றதுக்காக குல்ஃபி வாங்கியிருக்கேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். இப்போ நம்ம பே ஆஃப் பெங்கால் வந்துட்டோம். இந்த சைடு ஸோ செம்மையாக இருக்குங்க ஸ்பாட்டு. பட் என்னென்னா உள்ளே போக முடியாது, ஃபுல்லாக கயிறு கட்டி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க ஸ்பாட்டு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறனால எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னொரு டைம் கண்டிப்பாக வந்துட்டு டிவோஷனல் ட்ரிப் இல்லாமல் ராமேஸ்வரம் சுற்றி பார்க்குறக்கு அப்படின்னே ஒரு தனியாக ஒரு ட்ரிப் வரணும். டைம் வந்து இப்போ வந்து மணி வந்து 3:30 5 மணி வரைக்கும் தான் வந்து நீங்கள் வந்து அலௌட். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா காற்றோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. கைஸ் அவ்வளோதான். பே ஆஃப் பெங்கால் வந்துட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து எங்கே போக போகிறோம்னா தனுஷ்கோடி அழிஞ்சது இல்லையா, இல்லை தனுஷ்கோடி அழிஞ்சது இல்லையா, அங்கே போக போகிறோம். அந்த ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், அந்த ஏரியா இருக்கு இல்லையா, சர்ச்சு, அங்கே போய் பார்க்க போகிறோம். இங்கே பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சுங்க. இங்கே பெருசாக வேறு என்ன இருக்குன்னா, இங்கே ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். தென் வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்து நல்லா வாங்கி சாப்பிட்லாம். தென் நல்லா ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளை ஒய்ஃபுடைய தம்பி அசோக். சரி, உங்களை வந்துட்டு இன்னும் வந்து நான் தனுஷ்கோடியில் போயிட்டு மீட் பண்ணுறேன். அங்கே போய் மீட் பண்ணுவோம், அங்கே போய் பார்ப்போம். பாய். இனிமேல் விலாகில் வந்து இவனும் அப்பப்போ வருவான். கைஸ் அங்கே போகிறது வந்துட்டு கடற்படை. அது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, கடற்படை தான் நினைக்கிறேன்.
கைஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, இங்கே வரும்போது நீங்கள் வந்து தயவு செஞ்சு குப்பை பிளாஸ்டிக் வந்து போடாதீங்க. இதோ இங்கெல்லாம் பாருங்களேன், அப்படியே தண்ணி குடிச்சிட்டு ஸ்ப்ரைட் குடிச்சிட்டு அப்படியே கீழே போட்டு போயிருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து இங்கே வரும்போது தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பேக்கில் வச்சு நீங்கள் கொண்டு போயிருங்க. இங்கே போட்டு இந்த இடத்த வந்துட்டு நாசம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஒரு குட்டி பிரேக்ங்க நம்ம தனுஷ்கோடி போறதுக்கு முன்னாடி. ஜூஸ் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அழிந்து போன அந்த தனுஷ்கோடிக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சோங்க. கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தனுஷ்கோடியோடைய அந்த அழிஞ்ச நகரம் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். இது உங்களுக்கே தெரியும் ஒரு ஹிஸ்ட்ரி. 1964 அப்போ நடந்த ஒரு கோர சம்பவம். ஒரு புயலால் கடல் வந்து உள்ளே வந்து ஒரு ட்ரெயினையே கவுத்தி, அதாவது போட் மெயில் அந்த ட்ரெயினையே கவுத்தி 110 பேர்த்துக்கு மேலே இறந்துட்டாங்க. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன், சர்ச்சு இருந்த இது ஒரு பிஸியான ஒரு சிட்டியாக இருந்துச்சுங்க. இது வந்து அப்படியே தரமட்டமாகி அழிஞ்சு போச்சு. அந்த ஒரு அழிஞ்ச நேரத்தை தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சீரியஸாக இங்கே வரும்போது ஒரு மாதிரி ஃபீல், அந்த ஃபீல் எப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இதாங்க அந்த சர்ச்சு. இதாங்க அந்த சர்ச்சு. சீரியஸாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் போன டைம் வந்திருக்கும் போது இங்கே ஒரு தாத்தா இருந்தார். அவர் வந்து நிறையா ஸ்டோரி சொன்னார் இந்த சிட்டியை பற்றி, தனுஷ்கோடியை பற்றி. இப்போ அவர் இருக்காரா, எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியலை. அவர் இருந்தாருன்னா நான் அவர்கிட்ட நான் கேட்டு நான் சொல்கிறேன். கைஸ் அங்கே தெரியறதா ரயில்வே ஸ்டேஷன். அது என்ன பில்டிங்னு தெரியலங்க. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ அந்த லாஸ்ட் இருக்குல்ல, அது என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே, நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு ரொம்பவே இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு 3-4 டைம்ஸ் வந்திருக்கேன். பட் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்குள்ள ஒரு அமைதி வரும். அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி இருக்கும். என் பிரம்மையான் நல்லா தெரில. அந்த சத்தம் அது ஒரு மாதிரி கேட்கும். அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த நேரத்தை எப்படி இருந்திருப்பாங்க. அந்த தாத்தா சொன்னாருங்க என்கிட்ட ஸ்டோரி. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அவரோட ஃபோட்டோ மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அவர் தான் என்கிட்ட வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் பேக் நான் வந்திருக்கும் போது என்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி. அவர் யூடியூப்பில் கூட நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணார், அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவரை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியை சொன்னார். கடல் உள்ளே வரும்போது மேட்டில் போயிட்டு நின்ட்டாங்க அப்படின்ற மாதிரி சம்திங் நிறையா சொன்னார். அது யூடியூப்பில் அவர் கொடுத்துருக்க இன்டர்வியூ வந்துட்டு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நானும் முடிஞ்சால் அவர் ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். இனி கொஞ்சம் நேரம் இங்கே உக்காந்து பீச்சில் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தென் நாங்கள் கிளம்பி நெக்ஸ்ட் ஸ்பாட்டான கோதாண்ட ராமர் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். நான் அந்த தாத்தாவை பற்றி இங்கே விசாரித்தேன். அவர் வந்துட்டு இருக்கார் எங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு செம்மண் சம்திங் ஒரு வியாதியாக இருக்கும், அங்கே போங்க அப்படின்னாங்க. வைரக்குண்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. பட் அங்கே இப்போ என்னால் போக முடியல, ஏன்னா இப்போ தனுஷ்கோடி வந்து க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ இன்னொரு டைம் வரும்போது அவரை கண்டிப்பாக பார்ப்போம். இங்கேயும் நம்ம ஆளுங்க கையை கால் வச்சுட்டு சும்மா இருக்கிறதில்ல. ஸோ ஃபுல்லாக லவ் போட்டு இறக்கியிருக்காங்க, ரொம்ப போட்டு இறக்கியிருக்காங்க.
அவங்களுக்கு சொன்னுங்க, இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எதுவுமே வந்து பெருசாக பேரம் பேசாமல் வாங்குங்க. அங்கே என்னன்னா ஒருத்தர் மிளகா பச்சி 10 ரூபானா 10 ரூபாயா அப்படின்றாரு. இவங்க வாழ்வாதாரமே வந்துட்டு இதை நம்பி தான் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே நிறையா குடும்பம் வந்துட்டு நம்ம டூரிஸ்ட்டை நம்பி மட்டுமே வாழ்கிறாங்க. அதனால இவங்ககிட்ட பேரம்லாம் பெருசாக பேசாதீங்க. இப்போ வந்து இங்கே ஆப்போசிட்டில் சிவன் கோயில் இருக்குது. அங்கே வந்து அந்த மிதக்கிற பாறை இருக்கும்ல, அது வந்து இருக்குன்னு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்காக. ஸோ அப்படியே நம்ம வண்டி இங்கே நிற்குதா, இதுக்கு ரோட்டுக்கு அந்த சைடு தான் வந்து சிவன் கோயில் இருக்குது. அங்கே தான் வந்து அந்த மிதக்கிற பாறை இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். தனுஷ்கோடி கிட்டத்தட்ட வந்துட்டு க்ளோசிங் டைம் நெருங்கிருச்சுங்க. அதனால வந்துட்டு அந்த பாறையை வந்து பார்க்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லி அடுத்த ஸ்பாட்டான கோதாண்ட ராமர் கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோங்க. ராவணனுடைய சகோதரர் விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் செஞ்ச இடம் தாங்க இது. அதாவது ராமர் கையால பட்டாபிஷேகம் செஞ்சாங்க. அந்த இடம் தான் வந்துட்டு இந்த கோதாண்ட ராமர் கோயில். இது பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு கடலுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு குட்டியா ஒரு பிரிட்ஜ், அதுல போற மாதிரி தான் இருக்கும். கோதாண்ட ராமர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அப்துல் கலாம் ஐயாவுடைய வீட்டுக்கு தான் போகணும். 12,000 செமையாக இருக்குல்லங்க ஸ்பாட்டு. அப்படியே மாலை மங்கும் வேலையில் அப்படியே ஃபுல்லாக இளநீ கடை, ஆப்போசிட்டில் கோயில், லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிக்குது. கைஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. கைஸ் கோதாண்டராமர் கோயிலில் வந்துட்டு தரிசனம் பண்ணியாச்சு. நல்லா இருந்துச்சு சீரியஸாக கோயில். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இங்கே நெக்ஸ்ட் வந்துட்டு அப்துல் கலாம் ஐயா வீட்டுக்கு தான் போகணும். அங்கே போயிட்டு வீடியோ ஆமாம், அங்கே போயிட்டு எதுவும் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு vlogல அடுத்த ஒரு சீரியஸில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அமைக்கிறது, பெல் பட்டன் அமைக்கி அந்த பெல் பட்டனை டிங்கின்னு அமைக்கி விட்ருங்க. நம்ம அடுத்து வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.